ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 2 வாலிபர்கள் இரவு நேரத்தில் ஒரு திருமணத்திற்காக ஒரு கிராமத்திற்கு சென்று பாதை தெரியாமல் ஒரு ஆன்மாவிடம் மாட்டிக்கொண்டு அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது குமரேசன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய தம்பியான துர்கா அப்படின்றவருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய குமரேசனுக்கும் இவருடைய தம்பியான துர்காவுக்கும் தோராயமாக ஒரு 24 வயசு இருந்திருக்குங்க. இந்த இருவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இவருடைய அப்பாவுடைய தம்பி குடும்பம், அதாவது கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த துர்கா அப்படின்றவரும் சொந்த தம்பி கிடையாதுங்க, இவருடைய சித்தப்பா பையன் தான். அந்த சமயத்தில் தாங்க இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்த இருவரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கக்கூடிய காரணத்தினால இருவருமே ஒரே இடத்துல தானே பார்க்குறாங்க. அதனால ஒரே பைக்கில் தாங்க போகிறது வழக்கம். அந்த சமயத்தில் தான் அந்த கம்பெனிலேயே ஒரு 26 வயதில் இருக்கக்கூடிய மனோஜ் அப்படின்ற ஒரு வாலிபரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களோட ஒரு 2 வயசு கூட இருந்தாலுமே அண்ணன் தம்பின்ற முறையில் கூட பார்க்காம நண்பர்கள் மாதிரி தாங்க பழகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு நாள் இந்த இருவரையும் பார்த்து உங்கள் 2 பேரோட ஃபோட்டோ எனக்கு கொடுங்கடா, கட் அவுட் அடிக்க போகிறேன், அந்த கட் அவுட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த மனோஜ் அப்படின்றவர். என்னப்பா சொல்கிற, திடீர்னு கட் அவுட்டுக்கு ஃபோட்டோலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற, எதுவும் விசேஷமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த துர்காவும் அவருடைய அண்ணனான குமரேசனும் கேட்குறாங்க. ஆமாடா, இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் எனக்கு திருமணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்காக தாண்டா உங்கள் 2 பேருடைய ஃபோட்டோ கேட்குறேன், ஃபோட்டோ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்ன உடனே இந்த துர்காவும் சரி குமரேசனும் சரி அதே மாதிரி ஃபோட்டோ கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் கடந்துச்சு. அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா திருமணம் நடக்க போகுது அப்படின்ட்டு, அதனால 4 கழிச்சு தாண்டா எனக்கு திருமணம். நீங்கள் திருமணத்துக்கு முத நாளே இரவே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டவுட் அடிக்கக்கூடிய வேலைகள் இன்னும் போக ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் எனக்கு கூடயே துணைக்கி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். என்ன காரணம், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேர் தாண்டா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்குமே நான் சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு 500 ரூபா பணத்தையும் நீட்டுறாருங்க இந்த இருவர்கிட்ட. இந்த காசுல உங்களுக்கு தேவையான சரக்கு வாங்கிக்கிட்டு நீங்க வரப்பயே அடிச்சுட்டு வந்தாலும் சரி, இல்ல அங்கே அடிச்சாலும் சரி, மொத்தத்தில் நீங்க திருமணத்துக்கு முதல் நாள் நீங்க விடிய எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மனோஜ் சொல்றாருங்க. உடனே அக்செப்ட் பண்ணிட்ட இந்த குமரேசனும் சரி இவங்களுடைய தம்பி துர்காவும் சரி நாங்க கட்டாயமா வந்துடும்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் தோராயமாக இரவு ஒரு 8 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த குமரேசனும் இவருடைய தம்பி துர்காவும் இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு என்னுடைய நண்பனுடைய திருமணத்துக்கு நாங்கள் போகணும், அதனால முதல் நாள் இரவே எங்களை வர சொல்லியிருக்கான், நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய வீட்லையும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு நாங்கள் திருமணத்தில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இருவருமே ஏற்கனவே ஒரு பைக்கு தானே வச்சுருக்காங்க. அந்த ஒரு பைக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமம் தள்ளி கடந்து வந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே சரக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு கிராமத்தை மட்டும் கலந்து போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில் தாங்க இவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு ஓரத்திலே வண்டி நிப்பாட்டுறாங்க. நம்ம திருமண வீட்டில் போய் அடிக்க வேணாம்டா, ஏன்னா உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம இங்கேயே அடிச்சுட்டு போயிடுவோம், அதுதான் சரியா படுது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சரக்கு இந்த இருவரும் ஒரே நேரத்திலேயே அடிச்சு முடிச்சுறாங்க. அப்படி சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு இந்த இருவரும் வண்டியில் ஏறி கிட்டத்தட்ட இவங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் கடந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் ஏற்கனவே இவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா மனோஜ், அவருடைய கிராமம் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலுமே முன்ன பின்ன போனதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தோராயமாக ஒரு 8:45 ஆயிடுச்சுங்க இரவு நேரம். இப்படி நம்ம தெரியாதனமாக அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோமே, நீ முதல்ல ஃபோன் அடிச்சு அவங்ககிட்ட ரூட்டு கேள்றா அப்படின்ற மாதிரி தாங்க முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமரேசன் சொல்கிறாருங்க. உடனே துர்கா என்ன சொல்கிறாருன்னா, சாரிடா என்கிட்ட ஃபோன் இருக்குது, ஆனால் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, நீ முன்னாடி என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த குமரேசனுக்கு கோபம் உச்சிக்கே வந்துடுச்சு.
என்கிட்டையும் பேலன்ஸ் இல்லை, நீயும் உன்கிட்ட பேலன்ஸ் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எப்படிடா அவனை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி எந்த ரூட்டில் வருதுன்னு கேட்குறது? இங்கே 2 பாதை பெரியுது, நம்ம வாட்டுக்கு வேற ஏதாவது ஒரு பாதையில் போயிட்டோம் அப்படின்னா வந்து மாறி போயிடுவோமே, வண்டியில் வேற பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குடா, என்னடா இப்படி பண்ணிட்ட, நம்ம இந்த நேரத்தில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, அவனாவது ஃபோன் அடிப்பான்னு பார்த்தா அவன் வந்து ஃபோனே அடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இருவரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க வண்டியை வந்து ஒரு ஓரமாக தானே நிப்பாட்டிக்காங்க சாலை பகுதியில். அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி கருப்பு கலர் சேலை போட்டுட்டு தாங்க விட்டு நடந்து போகிற மாதிரி தெரியுதுங்க. இவங்களுடைய வண்டியோடைய முகப்பு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த லைட் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் தாங்க அந்த பெண்மணி நடந்து போகிற காட்சியே உங்களுக்கு வந்து கண்ணில் தென்பட்டுருக்குது. உடனே பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய துர்கா என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து உத்துப்படுறா, யாரோ ஒரு பெண்மணி வந்து நடந்து போகிற மாதிரி தெரியுது, அந்த பெண்மணிக்கிட்டே நம்ம நெருங்கி போயிட்டோம் அப்படின்னா வந்து ரூட்டு கேட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சு திருமண வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த இருவரும் வந்து வண்டியை மூவ் பண்ணிட்டு அந்த பெண்மணி நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே வந்து நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போனது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியை வந்து நிப்பாட்டி கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இருவரும் வந்து எவ்வளவோ சொல்லி அந்த பெண்மணி வந்து நிற்கிற மாதிரி தெரியலங்க, விட்டு நடந்துபடி போயிட்டே தான் கடந்திருக்காங்க. ஒருவேளை இந்த பெண்மணிக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதனால நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த மாதிரி வந்து பயத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்களோ, சரி நம்ம வந்து நம்மளே ரூட்டை கண்டுபிடிச்சு போய்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த குமரசன் சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து மறுபடியும் மூவ் பண்ணுறாருங்க அந்த பெண்மணியை தாண்டி. அப்படி இந்த பெண்மணியை தாண்டி ஒரு 3 அடி தாங்க அந்த பைக் வந்து கொஞ்சமாக நகர்ந்துருக்கும். திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பெண்மணி வந்து என்னங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு கனின்ற ஒரு குரல் கேட்குதுங்க. அந்த குரலை கேட்ட உடனே இந்த துர்காவும் சரி இந்த குமரசன் சரி வண்டியை சடார்னு நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. எதிர்ப்புறத்தில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்து விட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே பெண்மணி தாங்க ஒரே இடத்துல நின்றபடி இவங்களை வந்து உத்து விகாரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி கிட்ட நம்ம எவ்வளோ வந்து கேட்டு பார்த்தோம், ஆனால் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் நம்மளை நோக்கி தானே தாண்டி விட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இப்படி நின்றுக்கிட்டு நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க குடும்பத்தோட அந்த குமரசன் பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த துர்கா வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம போய் அவங்க கிட்ட வந்து ரூட்டு கேட்டு பார்ப்போம், ஒருவேளை அவங்களுக்கு ரூட்டு தெரியும் அப்படின்னா வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல, நீ ஒரு நிமிஷம் வண்டி எங்களுக்குள்ளே நிப்பாட்டுனா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த துர்கா கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி இந்த பெண்மணிக்கிட்ட நெருங்கி போனதுக்கு பிறகு என்னுடைய நண்பனுடைய திருமணம் வந்து பக்கத்து கிராமத்தில் இருக்குது, எங்களுடைய கிராமம் இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி தான் இருக்குது, இங்கே 2 சாலை பிரிவு இருக்குது, அந்த சாலை பிரிவில் எந்த கிராமத்து சாலை பிரிவில் நாங்கள் போகணும் அப்படின்றது தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அந்த மாப்பிள்ளையோட பேர் வந்து மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விகாரமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த துர்கா கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அந்த திருமண வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன், என்னுடைய கிராமமும் அந்த கிராமத்தில் இருக்குது, குறிப்பிட்டு சொன்னோம்னா என்னுடைய வீடு அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆனால் என்னுடைய பாட்டி வீட்டுக்கு நான் போயிட்டு வர வழியில் தான் உங்களை வந்து மீட் பண்ணேன், எனக்கு என்னமோ உங்கள் 2 பேரை பார்த்து சந்தேகமாக இருந்துச்சு, ஒருவேளை திருடார்களாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன், அதனால தான் பயத்திலேயே நான் விட்டு நடந்து போனேன், நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்க, என்னையுமே வந்து வண்டியில் ஏற்றிட்டு போங்க, நம்ம 3 பேருமே இந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த துர்காவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் அவருடைய அண்ணன் இருக்கார்ல குமரேசன், அவர்கிட்டே நெருங்கி வந்துட்டாருங்க. இந்த இருவருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் தாங்க டிஃபரன்ஸ் இருக்குது அவங்க குழந்தையா பிறக்கும் பொழுது. அதனால தாங்க அவர் வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி முறையில் வந்து நான் இடையில கூப்பிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி இந்த துர்கா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த குமரேசன் கிட்டே நெருங்கி போயிட்டு அந்த பெண்மணி வந்து அந்த திருமண வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்களாம், அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தானா, அதனால அவங்க வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து வழி தெரியும்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே குமரேசன் வந்து கோவத்தோட தாங்க பார்க்குறாருங்க இந்த துர்காவை. இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி எப்படி நம்ம ட்ரிபிள்ஸ் வந்து வண்டியில் ஏற்றிட்டு போக முடியும், எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, வேணாம்டா அந்த பெண்மணியை நம்ம தனியாக விட்டு நம்ம கூட நடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனால் இந்த துர்கா வந்து கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை, பாவம்டா அந்த பெண்மணி இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி தனியாக நடந்து வந்துருக்காங்க, எனக்கு என்னமோ அவங்களை தனியாக விட்டுட்டு போகிறது வந்து கொஞ்சம் கூட வந்து சரின்னு படலை, அதனால அவங்களை ஏற்றிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அடம்பிடிச்சபடி சொல்கிறாருங்க. சரி உன்னை யாரும் மாற்ற முடியாது, அந்த பெண்மணி வந்து கூட்டிட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே நிற்கக்கூடிய அந்த கருப்பு கலர் சேலை போட்டுக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி கூட்டிட்டு இந்த பைக்கு பின்னாடி தாங்க ட்ரிபிள் சரி 3 பேரும் வந்து வண்டியை மூவ் பண்ணி கிளம்புறாங்க. அப்படி வண்டியை மூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இங்கே முன்னாடி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமரேசன் இருக்கார் இல்லையா, இந்த பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாருங்க நீங்கள், உங்களுடைய பேர் என்ன, நீங்களும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது 3ஆவதாக உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான், என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய பேர் ராகவி அப்படின்ற மாதிரி தாங்க சாதாரணமாக பேசிக்கிறாங்க. சரி அப்படியா இருக்கட்டும், உங்களை வந்து நான் நீங்கள் சொன்ன இடத்துல இறக்கி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு மறுபடியும் வண்டியிலே மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய துர்கா வந்து வழியில் துடிச்ச மாதிரி தாங்க கத்திருக்கிறாரு. உடனே சடன் பிரேக்கை போட்டுட்டு முன்னாடி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமரேசன் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க இந்த துர்கா அப்படின்றவரை. என்னாச்சுடா ஏன்டா திடீர்னு கத்துற அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லடா என் முதுகை பிடிச்சி யாரோ கிண்ணமா இருந்துச்சு, அந்த வழியை என்னால் தாக்கவே முடியல, அதனால தான் நான் கத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. மறுபடியும் இந்த குமரேசன் அப்படின்றவர் வந்து பின்னாடியே உட்காந்துருக்காங்க இல்லையா ஒரு பெண்மணி, அவங்கள வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து சாதாரணமாக தாங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கை மட்டும் இந்த துர்கா இருக்கார் இல்லையா அவருடைய முதுகுப்புறமா இருக்குது. என்னாச்சுங்க ஏங்க அவனை வந்து இப்படி வலிக்கிற மாதிரி கிழிக்கிங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குமரேசன் கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை வந்து நான் கூப்பிட்டு கத்துனேன், வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்கன்னு, அவருக்கும் காது கேட்கல, முன்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் காது கேட்கல, அதனால தான் அவருடைய முதுகில் வந்து கிள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே குமரேசன் என்ன பண்ணுறாருன்னா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்காக வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க. உடனே இந்த பெண்மணியான ராகவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அவுட் சைட் போக வேண்டியிருக்குது, அதனால கொஞ்சம் ஓரத்தில் வந்து வண்டியை நிப்பாட்டுங்க, நீங்கள் கோச்சுக்கல அப்படின்னா நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரி அவங்க ஏதோ அவசரம் சொல்கிறாங்க, நம்ம வண்டி ஓரமாக நிப்பாட்டுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிருக்காருங்க. அப்படி வண்டியை ஒரு ஓரமாக சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டினது பிறகு எதிர்ப்புறத்தை நோக்கி பார்க்குறாருங்க இந்த குமரேசனும் இந்த துர்காவும். எதிர்ப்புறத்தில் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30 மண்டி போய் தாங்க கிடந்திருக்குது, கருவேல மரங்களாக இருந்திருக்குது. அந்த இடத்த நோக்கி தாங்க இந்த பெண்மணியான ராகவி வந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சரி அவுட் சைட் போகிறாங்க போல, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தாங்க அவங்க சொன்னது, ஆனால் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் இந்த முன்னாடி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த குமரேசன் இருக்கார் இல்லையா அவருடைய ஃபோனுக்கு தாங்க ரிங் அடிக்குது. உடனே ஃபோனை அட்டன் பண்ணி பார்க்குறாருங்க. எதிர்ப்புறத்தில் யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பரான மாப்பிள்ளையான மனோஜ் தாங்க பேசுகிறாரு. என்னாச்சுடா உங்களை வந்து சரக்கு வாங்கி கொடுத்தா நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் வீட்டிலேயே மட்டை ஆகிட்டீங்களா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் வீட்டுக்கு கிளம்பி வராமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்ட உடனே இந்த குமரேசன் வந்து நடந்த விஷயத்தப்போ சொல்கிறாரு, எங்கள் கிட்ட 2 பேருக்கிட்டையுமே வந்து பேலன்ஸ் இல்லை, அதனால தான் உனக்கு வந்து திருப்பி நாங்கள் கூப்பிடவே முடியல, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர வழியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம், அந்த சமயத்தில் தான் உங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து லிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி நாங்களும் ஏற்றிட்டே வந்தோம், ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போனாங்க, நாங்கள் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பெண்மணி வரவே இல்லைடா, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்ன உடனே மனோஜ் வந்து கண்டமணிக்கு திட்டுறாரு. இந்த நேரத்தில் ஒரு பெண்மணியை வந்து ட்ரிபிள்ஸ் ஏற்றிட்டு வரீங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் வந்து இந்த திருமண வீட்டுக்கே கிளம்பி வாங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் கட் பண்ணியிருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கடந்திருக்குதுங்க. தோராயமாக சொன்னால் ஒரு 20 நிமிஷம் கடந்துருச்சுங்க அந்த பெண்மணி ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி போனது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அந்த பெண்மணி ஆளைய காணாமே, நீ வந்து போய் என்னன்னு பார்த்துருவாடா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய தம்பியான துர்காவை பார்த்து சொல்றாருங்க. உடனே இந்த துர்கா வந்து என்ன பண்றாருன்னா, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 மண்டி கிடக்கு இல்லையா அந்த இடத்துக்குள்ள தாங்க போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்த்துட்டு மறுபடியும் இவருடைய வண்டி நிற்கக்கூடிய இடத்துக்கிட்டே நெருங்கி வந்துட்டாருங்க. நீ சொல்ற மாதிரி அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லடா, அந்த பெண்மணி வேற எங்கேயோ ஓடி போயிட்டாங்க போல, ஒருவேளை நம்ம 2 பேர் மேல நம்பிக்கை இல்லாம தான் அவங்க வந்து பாதியிலே இறங்கி ஓடி போயிட்டாங்க போல, நம்மளை வந்து மோசமானவங்க நினைச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த துர்கா சொல்லிக்கிறாரு. சரி விடு பரவாயில்ல, அந்த பெண்மணி போனா போகட்டும், திருமண வீட்டில் வந்து நேரடியாக நம்ம சந்திக்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து நம்ம கண்டமணிக்க திட்டிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த இருவரும் வண்டியில் ஏறி உட்காராங்க. அப்படி வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு 2 அடி தாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒரு பெண்மணியை வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தினா இருக்கும், அந்த மாதிரி தாங்க அலறி அடிச்சு கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இங்கே முன்னாடி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமரேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னடா அது, ஏதோ ஒரு பெண்மணி வந்து அலறி அடிச்சு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது, எனக்கு என்னமோ அந்த ராகவின்ற பெண்மணி தான் கத்துற மாதிரி தெரியுதுரா, உடனே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நீ என்னன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரி வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிக்காருங்க. இந்த துர்கா வந்து இறங்க சொல்றாருங்க. அவருக்கு வந்து இறங்கி போய் பார்க்கவே மாட்டாரு. என்ன என்னைய மட்டும் தனியாக போக சொல்லிட்டு இருக்க, ஃபுல்லாக இருட்டாக கிடக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நீ வந்து உன் கையில் வந்து மொபைல் வச்சிருக்கே இல்லையா, அந்த மொபைலில் வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு நீ அந்த இடத்துல வந்து இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அடிச்சு பாடுறா, எனக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்குது, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த குமரேசன். உனக்கு மட்டும் பயமாக இருக்குன்னா நான் மட்டும் எப்படி போக முடியும், நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தாங்க அந்த குமரேசன் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட விஷயமே தோணாதா, என்னுடைய வண்டியில் வந்து சைட் லாக்கே கிடையாது, அது உனக்கே நல்லாவே தெரியும்ல, அப்புறம் எப்படி இந்த சைட் லாக் இல்லாத வண்டியை வந்து சாலையோட ஓரப்பகுதியில் நம்ம நிப்பாட்டிட்டு போனோம் அப்படின்னா யாராவது ஒரு திருடர் வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது, அதனால நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி தாங்க திட்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த துர்கா வந்து அவருடைய மொபைலை வந்து டார்ச் ஆன் பண்ணிட்டு அந்த 30 இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டாருங்க. அப்படி துர்காவுமே அந்த 30 இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கடந்துருச்சு. என்னது, அந்த பெண்மணியும் காணா, அந்த பெண்மணியை தேடி போனால் தன்னுடைய தம்பியான துர்காவையும் காணா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த இடத்தையே உத்து பார்த்துருக்குறாருங்க. சரி நம்மளும் போய் உள்ளே போய் இறங்கி போய் பார்த்துருவோம், தன்னுடைய தம்பியை விட இந்த வண்டி வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வண்டியை வந்து அந்த ஓரப்பகுதியில் நிப்பாட்டிட்டு அந்த 30 இருக்கக்கூடிய இடத்துல வந்து செல்லை வந்து டார்ச் ஆன் பண்ணி உள்ளே இறங்குறாருங்க. அப்படி இறங்கி போய் பார்க்கும்பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஏதோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது.
அடிக்குது. உடனே அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணியை நல்லா ஊத்து பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட வண்டியில வந்து லிஃப்ட் ஏறி வந்தாங்க இல்லையா, அதே ராகவி அப்படின்ற பெண்மணி தான் அப்படின்றது. உடனே அந்த பெண்மணி கிட்ட அவர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. என்ன பொண்ணு, இந்த இடத்துல நீ நின்றுகிட்டு இருக்கிறியா, உன்னைய தேடி தான் என்னுடைய தம்பி இந்த இடத்துக்கு வந்தான், அவனையும் காணா நீயும் காணா, முதல் 2 பேருமே கிளம்பி வாங்க, நம்ம திருமண வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லியுமே அந்த ராகவி அப்படின்ற பெண்மணி கொஞ்சம் கூட திரும்புற மாதிரி தெரியல. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ வந்து திரும்பவே மாட்டேற அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஆங்காரமா கத்திருக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்ப்பு நிற்கக்கூடிய அந்த ராகவின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, சடார்னு திரும்பி இருக்காங்க. அவங்களுடைய முகத்தோட்டத்தை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. கரு கருன்னு ஒரு கோரமான தோற்றத்தோட முகம் பூரமே வந்து வெளிரி போன மாதிரி பயங்கரமான ஒரு கண்கள் செக்க செவன் செவந்திருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க ஆக்ரோஷ பார்வையோட பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து வண்டிக்கிட்டே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி ஓடுனவரு இவருடைய வண்டிக்கிட்டே நெருங்கி வந்துட்டு அந்த வண்டி மேலே ஏறி ஸ்டார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அதன் பிறகு தன்னுடைய தம்பியை வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய தம்பியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் எவ்வளோ கத்தி இவருடைய தம்பி வந்து எங்கே போனார் என்ன ஆனான்றது இவருக்கு தெரியவே இல்லை. உடனே பயத்தோட நம்ம இனிமேல் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, நம்ம வண்டி எடுத்து கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் ஒரு கண்ணீர் ஒரு ஆக்ரோஷமான ஒரு குரல் கேட்குதுங்க, பெண்மணியோட குரல்ல. அது என்ன குரல்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ராகவேன்ற பெண்மணி இருக்கு இல்லையா, அந்த பெண்மணியை கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டு எப்படி இருக்கும், டேய் உன்னுடைய தம்பி உனக்கு தேவையில்லையா, அவனை நீ பாட்டுக்கு விட்டுட்டு போற, அவனை நானே வச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பயங்கரமாக விகாரமாக சிரிச்சிருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம வந்து வேற ஆட்களை வந்து கூட்டிட்டு வந்து நம்ம தம்பியை வந்து தேடிக்கிடுவோம், திரும்பி கூட பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டியை வந்து அலறி அடிச்சுக்கிட்டு பாதி தூரம் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது இவருடைய ஃபோனுக்கு வந்து மறுபடியும் ரிங் அடிக்குது. தன்னுடைய தம்பி தான் அடிக்கிறானா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது இவருடைய நண்பரான மனோஜ் அப்படின்றவர் தாங்க அடிக்கிறாரு. உடனே நடந்த விஷயத்தை பூரா அவர்கிட்ட ஃபோனை அட்டன் பண்ணிட்டு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத, நீ முதல் நிற்கக்கூடிய அந்த ரூட் வந்து நம்மளுடைய கிராமத்துக்கு போகக்கூடிய ரூட்டே கிடையாது, அங்கனுக்குள்ள போர்டு பேர் எதுவும் போட்டுக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த குமரேசன் அந்த கிராமத்தோட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்த்துருக்கிறாருங்க. அதாவது நேம் போர்டு இருக்கும் இல்லையா, அந்த நேம் போர்டில் வந்து வேற ஒரு பேர் போட்டிருக்கு, நீ இருக்கக்கூடிய கிராமம் வந்து தவறான கிராமம்டா, அது வந்து வேற ஒரு கிராமத்தை செல்லக்கூடிய பாதை, நீ அதே இதில் இன்னொரு ரோடு பிரிஞ்சிச்சு இல்லையா, அந்த ரோடு பாதைக்குள்ளே நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே ஃபோன் காலை கட் பண்ண பிறகு அவர் சொன்ன மாதிரியே இன்னொரு சாலை பிரிவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து அந்த திருமண வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி திருமண வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய திருமண வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே சூழ தாங்க அங்கனுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த குமரேசன் அப்படின்றவர் வந்து வண்டியை வந்து தட்டால்னு கீழே போட்டுட்டு ஸ்டாண்டு கூட போடாமல் அலறி அடிச்சு இவருடைய நண்பர்கிட்ட நெருங்கி ஓடிக்கிறாருங்க. என்னடாச்சு, என்னடா பிரச்சனை, நீ நடந்ததை வந்து சொன்ன, ஆனால் எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அப்படி கேட்ட பிறகு இவர் வந்து நடந்த விஷயத்தை அப்புறம் மறுபடியும் ஒன்று விடாமல் அப்படியே சொல்லிக்கிறாருங்க. நீ சொல்றது வந்து கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை, நீ சொன்ன மாதிரி இத்தனை வருஷத்தில் இந்த கிராமத்தில் எந்த ஒரு அசம்பாதமும் நடந்ததே கிடையாது, உன்னுடைய தம்பி வேற நீ வந்து விட்டுட்டு வந்துட்டியாடா, இப்போ என்ன பண்ணுறது, அந்த பெண்மணியோட பேர் என்னடா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மனோஜ் கேட்குறாருங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த குமரேசன் வந்து ராகவி அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிறாருங்க. சொன்ன உடனே இந்த மனோஜ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஆடி போயிட்டாங்க. என்னாச்சு, இந்த ராகவின்ற பேரை நான் சொன்ன உடனே எல்லாருமே இப்படி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய இந்த மனோஜ் உள்பட அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராகவின்ற பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுடா, நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டுபடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய திருமண வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்மணி இருப்பாங்க இல்லையா, 40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு வந்து சாமி இறங்கி இருக்குதுங்க. உடனே கையை வந்து முறுக்கேறின மாதிரி தாங்க சொடக்கலாம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய கண்கள் வந்து சவக்க ஆக்ரோஷத்தோட டே இங்கே வாங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்கிறாங்க. உடனே அனைவருமே அந்த பெண்மணிக்கிட்டே நெருங்கி போயிருக்காங்க. உன்னுடைய தம்பி உனக்கு தேவையில்லையா, போய் அவகிட்ட போய் விட்டுட்டு வந்துட்ட, அவ உன் தம்பியோட உசுரை எடுக்காம போக மாட்டா, இன்னும் உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே உன்னுடைய தம்பியோட உயிரை வந்து நீ காப்பாற்றுறா இருந்தா போய் காப்பாற்றிக்கோ, இல்லை அப்படின்னா அவகிட்ட மாட்டிக்கிட்டானா அவள் சும்மா விட மாட்டா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சாமியை வந்து இறங்கியே பேசியிருக்குதுங்க. எங்களுக்கு என்னுடைய தம்பி எங்கே இருக்கானே தெரில, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த குமரேசன் உள்பட இவங்களுடைய நண்பரும் கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த சாமி இறங்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏற்கனவே ஒரு சாலை பகுதியில் வந்து வண்டி நிப்பாட்டின இல்லையா, அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த பெரிய கல்லுக்கு கீழே தான் உன்னுடைய தம்பி வந்து மயக்கமான நிலைமையில் இருப்பான், அது மட்டும் இல்லாமல் அவளும் அதே இடத்துல தான் வந்து தலைமுடியை விரிச்சபடி உட்காந்துருப்பா, அவளை யாருமே நிமிந்து பார்த்துறாதீங்க, உங்களுடைய தம்பியை மட்டும் இங்கே தூக்கிட்டு வாங்க, அதுவரை அவள் வந்து உங்களை எதுவுமே செய்ய மாட்டா, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லிட்டு அவங்களுடைய உடம்புலேருந்து சாமியை இறங்கி இருக்குது. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து நண்பர்கள் எல்லாருமே இந்த மனோஜ் உள்பட கிளம்பியதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மனோஜோடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற எல்லா நண்பர்களும் போட்டும்பா, நீ வந்து புது மாப்பிள்ளை, அதனால நீ போகக்கூடாது, நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய நண்பர்கள் உட்பட இந்த குமரேசன் எல்லாருமே ஏற்கனவே அவருடைய தம்பியை வந்து தொலைஞ்சு போனார் இல்லையா துர்கா, அதே இடத்துக்கு தாங்க நேரடியாக வந்துருக்காங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து
சுற்றி சுற்றி அலசி தேடுறாங்கங்க. ஆனால் இவருடைய தம்பி எங்கே போனார்ன்றது தெரியல. அந்த சமயத்தில் இந்த குமரேசனுடைய கண்களுக்கு வந்து டார்ச் லைட் வெளிச்சத்தில் வந்து ஒரு பெரிய கல் தெரிஞ்சுக்குங்க, உருண்டையாக ஒரு கல் தெரிஞ்சிருக்குது. அந்த கல்லுக்கிட்ட உத்து பார்க்குறாருங்க, ஆணு கத்திருக்கிறாருங்க. என்னாச்சுப்பா, ஏன்பா அப்படி கத்துற அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய தம்பி இங்கே தான் மயக்கம் போட்டு கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே எல்லாருமே மிரண்டு போய் பார்க்குறாங்க, இவருடைய தம்பி வந்து அந்த கல்லு கீழே தாங்க மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி அனைவருடைய கண்களுமே தட்டுப்பட்டு இருக்குது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சாமியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து சொல்லிச்சு ஒரு விஷயத்த, அந்த இடத்துல வந்து அவள் தலைமுடி விரிச்சபடி உட்காந்துருப்பா, அவளை யாரும் நிமிந்து பார்த்துறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தாங்க கருப்பு கலர் சேலை கட்டிய ஒரு பெண்மணி வந்து தலைமுடி விரிச்சபடி அந்த இடத்துல வந்து குத்த வச்சு உட்காந்துருக்குதுங்க. இதை பார்த்த உடனே அனைவருக்குமே ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. இருந்தாலுமே அந்த சாமியாடியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்த வந்து உங்களுடைய மனசுக்குள்ள வந்து போட்டுக்கிட்டு யாருமே அந்த உருவத்தை வந்து நிமிந்து கூட பார்த்துறாங்க, அந்த பையனை மட்டும் எப்படியாவது தூக்கி காப்பாற்றி கொண்டு வாங்க அப்படின்றதாங்க சொல்லிக்கிறாங்க. உடனே இங்கே மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபரை வந்து தூக்கிக்கிட்டு இவங்களுடைய வண்டிக்கிட்டே கொண்டு வந்து வண்டியில் ஏற்றி இவங்களுடைய இந்த திருமண வீட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி திருமண வீட்டுக்கே வந்ததுக்கு பிறகு அந்த மயக்கமாக இருக்கக்கூடிய அந்த துர்கா மேலே வந்து முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்புறாங்க. அதன் பிறகு தாங்க அவர் எந்திரிச்சு சம்மணங்கால் போட்டு உட்காடுறாரு. என்னடா ஆச்சு, உள்ளுக்குள்ள போய் நீ என்னத்தை பார்த்து அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஏற்கனவே இவருடைய அண்ணனான அந்த குமரேசன் வந்து பார்த்தார் இல்லையா, அந்த கோர உருவத்தை இவரும் தாங்க பார்த்துருக்காரு. அந்த பெண்மணி வந்து நான் தேடிக்கிட்டு போனேன், அப்படி போகும்பொழுது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கு கீழே தான் அந்த பெண்மணி வந்து ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம தான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அப்புறம் அந்த பெண்மணி வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, வேற யாரும் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த பெண்மணி கிட்ட நான் நெருங்கி போனேன். அந்த சமயத்தில் அவங்களுடைய தோள்பட்டையில கை வச்சது மட்டும்தான் டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. அந்த முகத்தோட்டத்தை வந்து என்னால் மறக்கவே முடியல, அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு முகம் தான் அந்த முகம். அதை பார்த்த உடனே ஆணை கத்திட்டு நான் கீழே மயக்கம் போட்டு விழுந்தது தான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாருங்க. சரிடா, இதுக்கு போய் அழுகலாமா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ வா அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்கனவே இந்த சாமி இறங்கி இருக்கக்கூடிய இந்த 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி கிட்டே கூட்டிட்டு போய்க்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்மணி வந்து இவருடைய நெத்திலே வந்து விபூதி பூசி விட்டுருக்காங்க. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, போய் பத்திரமா வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மனோஜ் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த கட் அவுட் அடிக்க வைக்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து குமரேசன் மற்ற நண்பர்களாம் பார்க்கட்டும், ஏற்கனவே துர்கா வந்து ரொம்ப மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால அவன் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டா அப்படின்ற மாதிரி தாங்க படுக்க வச்சிருக்காங்க. ஆனால் விடிய விடிய அந்த துர்கா அப்படின்ற வாலிபர் வந்து தூங்கவே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்களை வந்து திறந்தபடி வானத்தை நோக்கி தாங்க விகாரமாக பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. இந்த காட்சியை மனோஜ் மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அந்த குமரேசனுமே வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு எந்திரிச்ச சம்மணங்கால் போட்டு உட்கார்றது, மறுபடியும் வந்து சாஞ்சு படுக்கிறது, இதே மாதிரி தாங்க பண்ணிட்டு இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாம்டா, நம்ம வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மனோஜுமே சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய திருமணத்துக்கு வந்து தாலி கட்டு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குலதெய்வமான காவல் தெய்வமான குங்குமக்காளி அப்படின்ற ஒரு அம்மன் கோயிலெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கோயில் வந்து இவங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு 5 கிராமம் கடந்து தாங்க இருந்திருக்குது. சரி, நம்ம வந்து கோயிலுக்கு எல்லாருமே கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாரும் கிளம்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த துர்கா இப்படி இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவருடைய அண்ணனான குமரேசனுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசு கேட்கவே இல்லை. நம்ம நைட்டே அந்த பிரச்சனை வந்து மீண்டு வந்துட்டோம், ஆனால் இப்போ வரைக்குமே அவன் வந்து பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மனோஜோடைய உறவினர்களில் ஒரு வயதான ஒரு நபர் வந்து இவர் நிற்கக்கூடிய இடத்துக்கிட்டே நெருங்கி வந்திருக்கிறாருங்க. அவர் வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த சாமி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த பெண்மணி இவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. உன்னுடைய தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, அதன் பிறகு அந்த குங்கும காளியை உங்களுக்கு வந்து காவலாக இருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னா, சாம்பிராணியும் குங்குமமும் கலந்து நைவேத்தியம் பண்ணி அதன் பிறகு வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பில்லி சுனியும் ஏவலாக இருக்கட்டும், எந்த ஒரு துஷ்ட ஆவிகளால் சீண்டலாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களை விட்டு போயிடணும், எங்களை விட்டு தூர போயிடணும் அப்படின்ற மாதிரி மனதார வேண்டிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழ கனியை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சூளத்தில் வந்து நீங்கள் குத்தி விட்டுருங்க, நீங்கள் 2 பேருமே இந்த சம்பிரதாயத்தை வந்து செஞ்சுருங்க, அதன் பிறகு வந்து அந்த காளி அம்மனே உங்களை வந்து காப்பாற்றிடுவா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குங்கும காளியம்மனுடைய கோயிலுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த துர்காவும் அவருடைய அண்ணனான குமரேசனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கே போன பிறகு இவங்க ஏற்கனவே அந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பிரதாயத்தை நம்ம செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த குமரேசனும் இவருடைய தம்பியுமே வந்து அந்த சம்பிரதாயத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி செஞ்சு முடிக்கும் பொழுதே இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அத்தா, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரியுமே என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உங்களுக்கு தாயே உங்களுக்கு துணையாக இருப்பா, யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி திருமணம் முடிகிற வரைக்கும் நல்லபடியாக கூட இருந்து இவங்க இருவருமே வந்து இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துருக்காங்க. அப்படி திருமண வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருமே இவங்களுடைய இந்த மனோஜ்ன்றவருடைய திருமணத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி திருமணத்துக்கு வந்தது மட்டும் தாங்க, ஆனால் இந்த இருவருமே வந்து இரவு நேரத்தில் பயந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த குமரேசனுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி, அவருடைய தம்பியான துர்காவுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி யாருக்குமே தெரியாதுங்க. அதே மாதிரி அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த துஷ்ட சக்திகளால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க
தாங்க வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். ஏற்கனவே இந்த தனியார் கம்பெனிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய மனோஜ் கிட்ட வந்துட்டு இந்த துர்கா அப்படின்ற ஒரு அந்த ராகவின்ற பெண்மணி வந்து யார் என்னன்றதை அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்திருக்காருங்க. ஆனால் இவர் எவ்வளவோ கேட்டுமே அந்த பெண்மணி யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, அதெல்லாம் ஒன்றும் தெரியவே வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க மூடி மறைச்சிட்டே இருந்திருக்காரு. மறுபடியும் ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் பூராமே இந்த துர்கா அப்படின்றவர் வந்துட்டு இவருடைய நண்பரான மனோஜ் கிட்ட வந்துட்டு மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காரு. உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க இவர் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த பயந்து போன அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த ராகவின்ற பெண்மணியோட முகத்தோட்டத்தை வந்து பார்த்தார் இல்லையா, அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கண்களை வந்து ஒரு கோரமான தோட்டம் தான் தெரிஞ்சு. அந்த சம்பவத்திலேருந்து இரவு நேரத்தில் கூட எனக்கு கனவு வந்து தொடர்ச்சியாக அந்த பெண்மணி வந்து என் கனவுல வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அந்த கனவுல வந்து என்னை பயமுறுத்துற மாதிரி தெரியல, என்னை பார்த்துக்கிட்டே சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்காக அந்த பெண்மணி என்னுடைய கனவுல வந்துகிட்டே இருக்குது, அந்த ராகவேன்ற பெண்மணி யார் எப்படி இருந்தாங்கன்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த துர்கா கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு பிறகு தாங்க அந்த மனோஜ் வந்து இந்த குமரசன் கிட்டையும் இந்த துர்கா கிட்டையும் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த சம்பவமே நடந்திருக்குது. இந்த ராகவி அப்படின்ற பெண்மணி வந்து வேற யாரும் கிடையாதுங்க. ஏற்கனவே இந்த சாலை பிரிவில் வந்து ஒரு 2 பிரிவுகள் இருந்துச்சு இல்லையா, அதில் கூட இவங்க வந்து போய் மாட்டிட்டாங்களே, அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க இந்த ராகவி அப்படின்ற பெண்மணி. இந்த ராகவின்ற பெண்மணிக்கு வந்து அந்த டயத்தில் வந்து தோராயமாக ஒரு 17 வயசு தான் இருந்திருக்கும். இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னால் அப்பா அம்மா, இந்த ராகவி, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த ராகவின்ற பெண்மணிக்கு வந்து ஒரு திருமணம் வரன்னு தெரிவிக்காங்க. இவங்களுடைய குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க வந்து வரன் பார்த்துருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து மாப்பிள்ளையா இருக்காங்க இல்லையா, அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய குடும்பம். அது கூட பிரச்சனை இல்லைங்க, அந்த மாப்பிள்ளையா இருக்கிறது தான் பிரச்சனை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு தோராயமாக ஒரு 55 வயசு வந்திருக்கும். 55 வயசான ஒரு கிழவனுக்கு என்னை வந்து கட்டி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை பார்க்க பார்க்குறீங்களே, இதுக்கு வந்து நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. நீ சம்மதிக்கலை அப்படின்னா வந்து நாங்கள் 2 பேரும் வந்து தீ குளிச்சு செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இவங்க சாகிறதுக்கு நம்ம செத்து போயிடலாம், ஏன்னா நம்மளை விட வயசான ஒரு நபரை வந்து நம்ம எப்படி திருமணம் பண்ணுறது, அதுக்கு நம்ம இறந்தே போகிறது வந்து எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்க ஏற்கனவே யாரையும் காதலிக்கிறாங்களா என்னன்றதை வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து சாகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஷத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த 30 மண்டி இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அவுட்டர் பகுதி, அந்த அவுட்டர் பகுதிக்கே போய் விஷத்தை குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. அப்படி இறந்தது கூட யாருக்குமே தெரியக்கூடாதுக்காக தாங்க இந்த மாதிரி ஒரு அவுட்டர் பகுதியை இவங்க வந்து தேர்ந்தெடுத்து போய் விஷம் குடிச்சு இறந்துருக்காங்க. இப்படி இவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி பார்த்து அதன் பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே சொல்லிக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனாலுமே இது வரைக்குமே யாருமே ஒரு தடவை கூட பயமுறுத்தினதே இல்லை. ஆனால் உங்க 2 பேரும் எதுக்கு பயமுறுத்துச்சு, என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஒருவேளை உங்க 2 பேருக்கு வந்து திருமணம் ஆகலை, நீங்க வந்து வாலிபராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் துர்கா, உன்னுடைய கண்ணுக்கு வந்து அந்த ராகவேன்ற பெண்மணி வந்து உண்மையிலேயே வந்து தத்ரூபமாக தட்டுப்பட்டுருக்கிறா, அதனால தான் நீ அவர்கிட்ட போயிட்டு முதல்ல போய் பேசியிருக்கிற. அந்த காரணத்துக்காக தான் அந்த பெண்மணி வந்து உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கா போல. ஆனால் நீ வந்து எப்போ வந்து அந்த குங்கும காளியம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தியோ அதுக்கு பிறகு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வந்து மனசார அந்த குங்கும காளியை வந்து தாயாக நினச்சி மனசில் வேண்டிக்கோ, அதன் பிறகு வந்து உனக்கு இந்த கனவு கூட வராதுரா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இந்த இருவருக்குமே புரிஞ்சிருக்குது அந்த ராகவேன்ற பெண்மணி யார் என்னன்றது. அதே மாதிரி தாங்க அந்த சம்பவத்துல இருந்தே இந்த குங்கும காளி அப்படின்ற தாயை வந்து மனதார வேண்டிக்கிட்டே தாங்க இந்த துர்கா அப்படின்றவர் இரவு தூங்கும் பொழுதுலாம் நினைச்சிட்டே தாங்க தூங்கியிருக்கிறாரு. இந்த மனோஜ் அப்படின்றவர் சொன்ன மாதிரியே இவருடைய கனவுல வந்து எந்த ஒரு ஆன்மாக்களோ எந்த ஒரு பெண்மணியோ கெட்ட கனவும் ஒரு இப்போ வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய குமரேசனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.